வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, M&M ஃபினான்ஸ், சன் டிவி கொடுத்துருந்தோம். இதில் வந்து நமக்கு நிஃப்டி மட்டும் தான் கிளியரான என்ட்ரி கிடச்சிது. அதுவுமே பெரிய மூவிங்கில் க்ளோசிங்கில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு செல்லிங் பாயிண்ட் கிடச்சிது. அதே சமயம் பார்த்தோன்னா சன் டிவி, M&M ஃபினான்ஸ் இது ரெண்டுமே வந்து எபோ லெவல், அதாவது சன் டிவியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எபோ லெவல் பக்கமாக க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து ஃபர்தராக வந்து அந்த நம்ம சொல்லியிருக்க லெவல் ஹை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல பொசிஷனில் ஒரு பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. M&M ஃபினான்ஸ் வந்து பாட்டம் ஜோனில் தான் இருக்குது, இன்னும் கிளியரான மூவ் கிடைக்கல. ஸோ அதனால் அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வியூவில் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஏசிசி சொல்லியிருந்தோம். ஏசிசி வந்து பொசிஷனல் டார்கெட் சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி நல்லாவே மூவிங் கிடச்சிருச்சு. அதாவது ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரியும், 22/4/2024 வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்ல மூவிங் கொடுத்துருக்கு ஏசிசி. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 25/4/2023 ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஏபிபி, MFSL இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 22,468 22,524 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 22,382, 22,356. R1 R2 லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்குது நிஃப்டிக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் தான் ஃபர்தராக அப்சைடு மூவிங், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோன்னா 48,555, 48,717. சப்போர்ட் ஜோன் 47,898, 47,775. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிச்சுட்டு மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எபோ லெவல் R1 R2 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும் தான் பையிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 21,567, 21,614. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 21,317 21,284. ஃபின் நிஃப்டி R1 R2 லெவல் டச் ஆகிட்டு பிலோ லெவல் க்ளோசிங் கிடச்சிது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிபி ஏன் நம்ம செல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். செல் பிலோ 6,295 கீழே செல் பண்ணோம் அப்படின்னா டார்கெட் வந்து 6,223 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய ஜோன் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லிங் பேட்டர்ன் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பையிங் எடுத்துகிட்டு மூவிங் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு இப்போ எகைன் வந்து ஒரு செல்லிங் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. செல்லிங் வால்யூம் எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 18th ஏப்ரலில் வந்து ஒரு செல்லிங் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜோன்லேயே வந்துட்டு சைட்வேஸ் மூவ் தான் கொடுத்துட்ருக்கு. எகைன் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்த செல் கேண்டில் ஒரு லோ பிரேக் பண்ணணும். இந்த கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லோ வந்து 6,295 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு கிளியரான மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கேண்டில் செட்டப்பே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரிஸ் என்கல்ஃபிங் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த பிலோ லெவல் கன்ஃபர்மேஷன் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6,295 சம்டைம்ஸ் அங்கே பிரேக் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணணும் கவனமாக. அதாவது பிலோ லெவல் க்ளோசிங் கிளியராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா MFSL செல் பிலோ 1026 கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1010 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக ஒரு ஹை க்ரியேட் ஆகிட்டு எகைன் வந்து அதே ஹைட்டை தான் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இது டபுள் டாப் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கப் அண்ட் கேண்டில் ஃபார்மேஷனில் இருக்கிறனால பிலோ லெவல் ப்ரீவியஸ் டேடோ லோவையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்னா இன்னையோட லோவை வந்து நாளைக்கு ஒரு ட்ரேடிங் செஷனில் கிளியரான பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 5 ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்ரிடே நம்ம வந்து டுமாரோ அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் வியூவிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். எவ்ரிடே உங்களுக்கு அந்த வீடியோவோட வியூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.